NGA Partners, welcome to my channel. நான் உங்கள் ஆதி. திரு வீரப்பனார் அவர்களோட வாழ்க்கை வரலாற ஒரு டாக்குமெண்ட்ரியாக ஜி தமிழில் வெளியிட்டிருக்காங்க. அது ஒரு சைடு இருக்கும்போது என்னுடைய குருநாதர், நான் மானசீகமாக நினைக்கக்கூடிய குருநாதர் திருப்பூர் ஜிகே ஐயா அவர்கள் அடிக்கடி இரு ஜாதக கூட்டு விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஜாதகம், அதாவது ஒரு நபரோட ஜாதகம் இன்னொரு நபரை அஃபெக்ட் பண்ணும், ஒரு நபரோட ஜாதகம் இன்னொரு நபரை உச்சாணியில் கொண்டு போய் உட்கார வைக்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். அப்படி நம்மளுடைய வீரப்பனாரோட ஜாதகம் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவோட ஜாதகத்தை ரெண்டு ஜாதகத்தையும் நம்ம ஒரு கலந்துரையாடல் பண்ணோம்னா இந்த ஜாதகத்தை நல்லா கவனிங்க. அதாவது அம்மையார் ஜெயலலிதா சிம்ம ராசியை சேர்ந்தவங்க. அந்த சிம்ம ராசியில் வீரப்பனாருக்கு கேது அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்குது. இதை அடிக்கடி ஜிகேயா என்ன சொல்லுவார்னா, அதாவது யாருக்கு சந்திரன் இருக்கோ அந்த இடத்துல மற்றொரு நபருக்கு கேதுவோ ராகுவோ இருந்தால் அந்த சந்திரன் இருக்கிறவங்க எலியாகவும் அந்த கேது ராகு இருக்கிறவங்க பாம்பாகவும் அந்த சந்திரனை முழுங்கிடுவாங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். அந்த அளவுக்கு அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இன்னொருத்தருக்கு ராகு கேது இருந்தால் அந்த ராகு கேது இருக்கிறவங்களால இந்த சந்திரன் இருக்கிறவங்களுக்கு நிறைய நெருக்கடிகளும் வாழ்க்கையில் ஒரு தடை போடக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஜாதகம் சந்திரன் இருக்கிற இடத்துல இன்னொருத்தருக்கு ராகு கேது இருக்கிறவங்க. அப்படி பார்க்கும்போது அம்மையார் ஜெயலலிதாவோட ஜாதகத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல வீரப்பனாருக்கு கேது இருக்குது. இந்த டாக்குமெண்ட்ரி வெளியே இருக்குல்ல, அது நீங்கள் போய் ஜி தமிழில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வீடியோவில் அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி ரொம்ப பகிரங்கமாக வீரப்பனார் பேசியிருப்பார். ஏன்னா ஒருத்தருக்கு சந்திரன் இருக்கிற இடத்துல இன்னொருத்தருக்கு ராகு கேது இருக்குன்னா அந்த சந்திரன் இருக்கிறவங்கள அட்டாக் பண்ணியும் அந்த சந்திரன் இருக்கிறவங்கள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜெயிலில் அரெஸ்ட் பண்ண மாதிரியும் அந்த ஜாதகம் வேலை செய்யும். அதே சமயத்தில் கருணாநிதி ஐயாவோட ஜாதகம் ரிஷபராசி மிருகசீர்ஷ நட்சத்திரம். வீரப்பனாரோட ஜாதகத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா அவருடைய சந்திரனை வீரப்பனாரோட சுக்கிரன் பார்க்குது. அதே டாக்குமெண்ட்ரியில் கலைஞருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வீரப்பனார் பேசியிருப்பார். ஸோ இங்கே நம்ம அரசியல் பேசல, ஜாதகம் தான் பேசுகிறோம், ஓகேவா? இந்த இரு ஜாதக கூட்டு விளைவு அப்படிங்கிற இடத்துல நல்லா கவனிங்க. ஒருத்தருடைய சந்திரனை குருவோ சுக்கிரனோ பார்க்கும்போது அந்த சந்திரன் இருக்கிறவங்கள அந்த குருவால் பார்க்கப்பட்ட நபர் ரொம்ப அன்பாகவும் அக்கறையாகவும் பார்த்துக்குவாங்க. ஒருத்தருக்கு சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இன்னொருத்தருக்கு ராகு கேது இருந்தால் அந்த ராகு கேது இருக்கிறவங்களால அந்த சந்திரன் இருக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க. அப்படிங்கிறது தான் இந்த இரு ஜாதக கூட்டு விளைவு. அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா இது வெறும் சந்திரன் இருக்கிற இடத்துல மட்டும் ராகு கேது இருந்தால் அந்த ராகு கேது இருக்கிறவங்களால சந்திரன் இருக்கிறவங்க அஃபெக்ட் ஆவாங்கன்ட்டு கிடையாது. உங்களுடைய லக்னத்தில் மற்றொருவர்களுக்கு ராகு கேது இருக்குதுன்னா அவங்கள உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கனாலும் பாம்பு கொத்துற மாதிரி உங்களை கொத்திக்கிட்டே இருப்பாங்க, அந்த ஒரு வலியை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ராகு கேது இருக்கிற இடத்துல வேற ஒரு நபருக்கு உங்களுக்கு அந்த இடத்துல சந்திரன் இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட இருந்து விலகிடணும். அதே மாதிரி தான் அம்மையார் ஜெயலலிதாவோட ஜாதகம் சிம்ம ராசி. அந்த இடத்துல ராகு கேது இருக்கக்கூடிய வீரப்பனார் அவங்க அரசியலில் நிற்கும்போது நிறைய நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய வீடியோஸ் வெளியே நிறைய நெருக்கடிகள் ஜெயலலிதா அம்மையாருக்கு கிடைச்சிது. அதே சமயத்தில் ஜெயலலிதா அம்மா தான் பார்த்திங்கன்னா அவங்க இருந்த பீரியட்ஸில் நிறைய ஃபோர்ஸை இறக்கி வீரப்பனாரை தேட முற்பட்டாங்க. ரொம்ப நாட்கள் சவாலாக இருந்த காரணம் என்னென்னா ஜெயலலிதா அம்மாவோட சந்திரன் இருக்கிற இடத்துல வீரப்பனாருக்கு ராகு கேது இருந்தனால இந்த சந்திரன் இருக்கிறவங்க அந்த ராகு கேது இருக்கிறவங்கள அவ்வளோ சீக்கிரம் அவங்கள ஜெயிச்சு அந்த இடத்த அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய காலங்கள் எடுக்கும்.
இதே மாதிரி தான் உங்களுடைய நண்பர்களாகட்டும் அல்லது உங்களுடைய சொந்த பந்தங்களாகட்டும், ஏன் இன்க்ளூடிங் உங்கள் அம்மா அப்பாவே ஆகட்டும், உங்களுக்கு சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு ராகு கேது இருந்தால் உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களை அரெஸ்ட் பண்ணி உங்களை சுதந்திரமாக வேலை செய்ய விடாமல் உங்களுடைய வளர்ச்சியை முட்டுக்கட்ட போடுவாங்கிறது தான் இந்த இரு ஜாதக கூட்டு விளைவு. இந்த இரு ஜாதக கூட்டு விளைவில் இந்த ராகு கேது வச்சு நெகட்டிவ் மட்டும்தான் பேச முடியுமா ஆதித்யா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது அதை நீங்கள் பாசிட்டிவாகவும் மாற்றிக்கலாம். எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய சந்திரனை யாருடைய குரு பார்க்குதோ, குருவோட 9ஆம் பார்வை 5ஆம் பார்வை 7ஆம் பார்வைப்படுதோ அந்த குரு இருக்கிற நபர் உங்களை ரொம்ப பாசமாகவும் அன்பாகவும் பார்த்துக்குவாங்க. அதே சமயத்தில் இந்த வீரப்பனாரோடைய சமாதிக்கு நீங்கள் போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா யாருக்கெல்லாம் தொழிலில் மிகப்பெரிய உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். வீரப்பனாரோட ஜாதகம் மீன ராசியில் குரு இருக்குது. ஸோ மீன ராசியில் யாருக்கு சனி அப்படிங்கிற கோள் இருக்கோ, கடக ராசியில் யாருக்கு சனி அப்படிங்கிற கோள் இருக்கோ, கன்னி ராசியில் யாருக்கு அவங்களுடைய பிறப்பு காலத்தில் சனி அப்படிங்கிற கோள் இருக்கோ, விருச்சக ராசியில் யாருக்கு சனி அப்படிங்கிற கோள் இருக்கோ, இவங்கெல்லாம் வீரப்பனாரோடைய சமாதிக்கு சென்று அவருக்கு தீபம் போட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா ஜாப் கிடைக்காதவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். தொழிலில் ஒரு பின்னடைவு அடைஞ்சவங்க உங்களுடைய தொழிலில் ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு நீங்கள் மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகளை அவருடைய சமாதி ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி தான் இரு ஜாதக கூட்டு விளைவில் பார்த்தீங்கன்னா ராகு கேது இருக்கிற இடத்துல வேறொரு நபருக்கு சந்திரன் இருந்தாலோ லக்னம் இருந்தாலோ அந்த ராகு கேது இருக்கிறவங்க பாம்பு மாதிரியும் அந்த லக்னமும் சந்திரனும் இருக்கிறவங்க எலி மாதிரி இந்த பாம்பு அந்த எலியை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். பட் இந்த சந்திரனும் லக்னமும் உள்ள நபர், ஜாதக நபர் இந்த பாம்பு சாப்பிடுதுங்கிறது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு புரியவே புரியாது. இவங்களை இந்த சந்திரனும் லக்னமும் இருக்கிறவங்க இவங்களை ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. அந்த மாதிரியான ஒரு இரு ஜாதக கூட்டு விளைவு தான் இந்த நாம் அம்மையாருடைய ஜாதகத்தையும் வீரப்பனாருடைய ஜாதகத்தையும் வச்சு உங்களுக்கு நாம் விளக்கியிருக்கோம். இது ஜாதக ரீதியாக மட்டும்தான் சொல்லப்பட்டதே தவிர இதில் தேவையில்லாத கான்ட்ரவர்சி நமக்கு வேண்டாம். ஜாதக ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இது மாதிரி உங்களுடைய சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இன்னொரு நபருக்கு சுக்கிரன் இருந்தாலோ, உங்களுடைய சந்திரன் இருக்கக்கூடிய ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து பார்த்தாலோ ஒரு காந்த ஈர்ப்பு பாசிட்டிவாக நடக்கும். இதே தான் குரு பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு சந்திரன் இருந்தால் அந்த குரு இருக்கக்கூடிய நபர்கள் உங்களையே அன்பாகவும் ஆதரவாகவும் பார்த்துக்கிற ஒரு பாசிட்டிவான நிகழ்வு நடக்கும். அதனால் ஒவ்வொரு கோயில்களுக்கும் நீங்கள் செல்லும் பொழுது எல்லா கோயிலுக்கும் போனால் எனக்கு நல்லது நடந்துருமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்னென்னா, எல்லா கோயிலுக்கும் போனால் நல்லது நடக்காது. எல்லா தெய்வங்களையும் வணங்கினா நல்லது நடக்காது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து அந்த ஜாதகத்தில் உங்களுடைய கெட்ட நேரங்களையும் உங்களுடைய தோல்விகளையும் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஜாதகங்கள் கொண்ட சமாதிகளோ ஜாதகம் கொண்ட கோயில்களோ எதுன்னு அனலைஸ் பண்ணி அந்த அனலைஸ் உள்ள கோயில்களுக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அடையும். இது தொழிலை மட்டும் உயர்த்தக்கூடிய விஷயம் இல்லை. ஒரு சில பேர்த்துக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா அவங்களுடைய 7ஆம் அதிபதியை யாருடைய குரு பார்க்குதோ அந்த சமாதிகளுக்கோ அல்லது அந்த கோயில்களுக்கோ அவங்க போயிட்டு வரும்போது அவங்களுக்கு நிதர்சனமாக திருமணம் ஆகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அதே மாதிரி யாருக்காவது வீடு கட்டணும், வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய 4ஆம் அதிபதியை யாருடைய குரு பார்க்குதோ அந்த சமாதிகளுக்கோ அந்த கோயில்களுக்கோ இல்லை அந்த நபரை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கும்போது உங்களுக்கு நிலமும் வீடும் அமையும். அந்த அளவுக்கு இந்த குரு பார்வை உள்ள ஒரு கூட்டணியை நீங்கள் சேர்த்திக்கும் போது நீங்கள் பெருவாரியாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு இந்த இரு ஜாதக கூட்டு விளைவை பற்றி நம்ம பேசணும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய ஃப்ரெண்டோ உங்களுடைய அம்மாவோ அப்பாவோ அக்காவோ தங்கையோ இவங்களுக்கு தம்பியோ ராகு கேது உள்ள இடத்துல உங்களுக்கு சந்திரன் இருந்தால் மனம் ரீதியாக அந்த ராகு கேது உள்ளவங்களால்
நீங்கள் நோகடிக்கப்படுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட முயற்சி செய்கிறதுக்கு தடங்கள் ஏற்படும். அதே மாதிரி தான் மற்ற கிரகங்களை நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது அந்த விஷயம் நடக்கும். யார் ஒருவருக்கு ராகு கேது இருக்கோ அந்த இடத்துல சனி அப்படிங்கிற கோள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த ராகு கேது உள்ளவங்களால் உங்களுடைய தொழிலோ உங்களுடைய ஜாபோ இல்லை உங்களுடைய வருமானம் ரீதியாக ஒரு தொழில் செஞ்சு முன்னேறக்கூடிய விஷயமோ இந்த ராகு கேது உள்ளவங்களால் தடுக்கப்படும். ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சண்டையை உருவாக்கி ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி உங்களுடைய தொழிலை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இந்த ராகு கேது உள்ள ஜாதகர் உங்கள் சனி இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு ராகு கேது இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களுடைய தொழில் வளர்ச்சி முட்டுக்கட்டையாக ஆகும். அதே மாதிரி தான் உங்களுடைய பண தேவைகளாகட்டும் உங்களுடைய எந்த பாவத்துக்குண்டான விஷயம் சக்ஸஸாக முடியணும் அப்படின்னா அந்த பாவத்தில் யாருடைய குரு பார்வை ஏற்படுதோ யாருடைய குரு அங்கே இருக்கோ அவங்களையெல்லாம் அந்த பாவம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கூட வச்சுக்கிட்டிங்கனாலோ இல்லை அது சார்ந்த ஜாதகம் வச்சு அந்த ஜாதகம் உங்களுக்கு தெரிஞ்சு அந்த சமாதி இருக்குதுன்னா அந்த சமாதிக்கு போய் வழிபாடு பண்ணும்போதும் அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணும்போதும் அந்த நிகழ்வு உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இரு ஜாதக கூட்டு விளைவில் இந்த மாதிரியான பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச வகையில் என்னுடைய குருநாதர் ஜிகேயாவோட அருளால் நான் கும்பிடும் எம்பெருமான் கருப்புசாமி அருளால் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நம்மளுடைய தளத்தில் வெறும் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்கிற விஷயம் மட்டும் கிடையாமல் எல்லா விஷயங்களையும் பேசக்கூடிய ஒரு தளமாக நம்மளுடைய NGA பார்ட்னர்ஸ் நெவர் கிவ் அப் ஆதி அந்த தளம் உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதி.